அபிஷேக் சர்மா பத்தி டச்சப் பண்ணிடலாம். ஆல்ரெடி ரமன் சொன்னா எஸ், அந்த ஒரு ஸ்பின் அகைன்ஸ்டா மெக்கான்கே வந்து டேக்கிள் பண்ணி தாண்டி வரணும் அப்படின்னு. பட் நியூசிலாந்துக்கு எதிராக ஜென்ரலா நல்லா பண்ணிருக்காரு அபிஷேக். ஸோ இந்த மேட்சும் வந்துட்டு எப்படி ஒரு பைலேட்டரல் மேட்ச் மாதிரி நினைச்சு ஆடணுமான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அவங்க லாஸ்ட் மேட்சுமே வந்து நல்லா ரன் கொடுத்துருந்தா அடிச்சிருந்தாரு அவங்க லாஸ்ட் பைலேட்டரல் சீரீஸ்லயுமே. இந்த டைம் பைலேட்டரல் சீரீஸ் மாதிரியுமே போனாலுமே அவருக்கு ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் மூவ்ஸ் மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணா ஹி கேன் பேட் வெல்னு எனக்கு என்னமோ தோணுது. அந்த பாடி லைன்ல வர பால்ஸ் எக்ஸாக்டா ரூம் கொடுத்து அவர் அடிக்க போறாரு. ஒய் நாட் அவர் அதை ஸ்டேட்ல ஆடக்கூடாது? ஒரு டைமுமே இறங்கி வந்து அந்த பாடி லைன் பால்ஸ் நல்லாவே ரூம் கொடு, எக்ஸ்ட்ரா ரூம் கொடுத்து ஆஃப்ல ஆட ட்ரை பண்ணு. அந்த ஒரு பாலையுமே நீங்க ஏன் ஸ்டேட்ல ஆடக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு அவர் லாஃப்டர் ஷாட்ஸே போகக்கூடாது. இஃப் இட்ஸ் லைன் ஃபுல் டாஸ்க்னா நீங்க லாஃப்டர் ஷாட்ஸ் போகலாம். தேவையில்லாத ஒரு 10 பால்ஸ் அவர் ஆடணும். ஒரு 10 to 15 பால்ஸ் போட்டோம் பவர் பிளேல. அப்படி போனதுக்கு அப்புறம் ஹீ கேன் பேட் வெல். ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேனால அகமதாபாத்ல ஷோரா பெரிய லெவலுக்கு கன்சிஸ்டன்டா கொண்டு போகும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு 10 பால்ஸ் வரைக்குமே லாஃப்டர் ஷாட்ஸ் ஆடாம பொறுமையா ஒரு பால்ஸா கொண்டு போயிட்டு சஞ்சு நல்லா ஃபார்ம் இருக்கு. ஸோ நீங்க சிங்கிள்ஸ் எடுத்து கொடுத்துட்டு ஒரு விக்கெட்ஸ் விடாம இருக்கலாம்ல. நமக்கு எப்பவுமே விக்கெட்ஸ் இன் ஹேண்ட்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஓவர்ஸ் போக நமக்கு தானே பெஸ்ட்.